ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் விஷன் வித் பிரியாஸ். ஸோ இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் டிஆர்பி எஸ்ஆர்பிக்கோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் மெஜாரிட்டி ஆஃப் மார்க்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20+ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா 23 வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க, சயின்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படியாப்பட்ட சயின்ஸில் எப்படி படிக்கலாம், எப்படி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து படித்து இந்த ஒரு 30 டேஸ்க்குள்ளே முடிக்கலாம், லெசன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற புக் ப்ரூஃப் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 20+ கேட்குறாங்க தெரிஞ்சிச்சு. ஸோ அதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 13, கெமிஸ்ட்ரிலேருந்து 4, பயாலஜிலேருந்து 6. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேள்விகள் கேட்குறாங்க. பட் சயின்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் வாஸ்டிங்காக இருக்கும். ஸோ பர்டிகுலராக எதெல்லாம் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த 30 டேஸில் அந்த லெசன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரிங்களா? ஸோ பிகாஸ் உங்களுக்கு நான் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமான கேள்விகள் கேட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் சிலபஸ் பேஸ் பண்ணி எந்தெந்த லெசன் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் வித் டாபிக்ஸோட, அதே போல் பாட்டனியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் வித் டாபிக்ஸோட, அதே போல் ஃபிசிக்ஸில் வந்து என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், அதே கெமிஸ்ட்ரியில் வந்து என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 40+ லெசன்ஸ் படிக்கிற மாதிரி வருது. ஓகேங்களா? சயின்ஸில் ஏன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 9th and 10th வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் இந்த பர்டிகுலராக புக் ப்ரூஃப் இருக்கக்கூடிய பிடிஎஃப்பை வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அது வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் எல்லாமே இந்த லாஸ்ட் இயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லா சயின்ஸ் கொஷினும் நான் வந்து பார்த்துருக்கேன். சில கொஷின்ஸ் வந்து ஜென்ரலாக போடுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் 9th and 10th நான் மென்ஷன் பண்ணியிருக்க லெசன்ஸை வந்து படித்தாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஸ்டின்ஸை வந்து கிராக் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டில் பயன்பாட்டு வேதியியல்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே 10th ஸ்டாண்டர்டில் எந்த லெசனில் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் இந்த லெசனை வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணியிருந்தாவே போதும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 10th நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்னு ஒரு லெசன் இருக்குங்க. அந்த லெசனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் பர்டிகுலராக அந்த லெசன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் கீழே வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து கிளான்ஸ் நீங்கள் பார்த்தாவே ஓகே, ஐ மீன் இந்தந்த கொஸ்டின்ஸ் இந்தந்த லெசன் மேக்ஸிமம் 9th and 10th மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் பீரியடில் சயின்ஸை நான் வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்சரே அதுதான். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லா லெசன்ஸும் நான் படிச்சுடுவேன், 9th and 10th படிக்கிறேன்னா ஃபேர் எனஃப், சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப குட் சாய்ஸ். நீங்கள் அதை வந்து படிச்சுடுங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 10th நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 லெசன்ஸ் இருக்குது. எல்லா லெசனுமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப குட். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 9th இண்டெக்ஸ் பேஜ் பார்த்திங்கன்னா அதுலேயுமே ஒரு 24, 22 கீழே 2 லெசன்ஸ் சும்மா தான். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலும் அதுவுமே குட் தான். பட் இல்லை, ரொம்ப ஷார்ட் பீரியட் இருக்குது, எல்லா லெசனையும் என்னால் உட்காந்து படிக்க முடியாது அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே இருப்போம். ஸோ அப்படி இருக்கையில் நாம் வந்து எந்த லெசன்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் லெசன் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதனுடைய வந்து பிடிஎஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்பில் இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய 9th and 10th லெசன்ஸ்க்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ 9th 10th மட்டும் படித்தா போதுமாம்னா உங்களுக்கு நான் பார்த்திங்கன்னா புக் ப்ரூஃபோடு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எதுலேருந்து கேட்டிருக்காங்க, 9th and 10th சயின்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 9th and 10th இருக்கக்கூடிய லெசன்களில் இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 10th பார்த்திங்கன்னா என்னென்ன லெசன் நம்பர் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சில லெசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேமோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் படிங்க. அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி படித்தாவே ஒரு 40+ லெசன்ஸ் உங்கள் கையில் வந்து இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, டெய்லிக்குமே 2 இல்லை 3 லெசன் படிங்க. நான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்து நல்லா பண்ணுவேன்ப்பா, எனக்கு சயின்ஸ் ரொம்ப பரிச்சயம் அப்படிங்கிறவங்க 3 லெசன் படிங்க. பட் சயின்ஸ் நான் இப்போ தான் நானும் அட்லீஸ்ட் 2 லெசன் படிங்க. பிகாஸ் டைம் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட இப்போ 30 நாள் தான் கையில் இருக்குது. ஸோ அப்படி படிச்சிட்டிங்கனாவே கிட்டத்தட்ட ஒரு 25-30 நாட்களுக்குள்ளே நீங்கள் சயின்ஸை வந்து படிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக 25 டேஸ் டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ 25 டேஸ்க்குள்ளே சயின்ஸில் இருக்கிற இந்த 40+ லெசன்ஸை வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி பிளான் செய்யுங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் படிங்க. சயின்ஸ் கண்டு பயப்பட வேண்டாம். அதிகமான கேள்விகள் இந்த முறையும் கேட்பாங்களான்னா நிச்சயமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னா 10th and 9th இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதை யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். நிறைய அகாடமிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ எப்படியோ ஒன்று புக் பேக் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸாக ஒன்லைனரோ யூடியூப் வீடியோஸோ புக் பேக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் படித்து அந்த லெசன்ஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன சொல்ல வராங்க, என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் கேட்ட கேள்விகளுடைய இதில் பார்க்கும்போது நமக்கு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் ரொம்ப அதிகமான கேள்விகள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபிசிக்ஸ்க்கு கொடுங்க, அப்புறம் பயாலஜி, அப்புறம் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரியாக லெசன்ஸை வந்து நீங்கள் கவர் செய்யுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.